காலத்துல தர்ம நெறிமுறைகள் பெருகிட வென்றுதானே ஜாதிய படைச்சான். மனுஷ ஒழுங்கா திருந்தி வாழ ஜாதிய படைச்சான். விஞ்ஞானம் முன்னேறி விண்ணுல தினமும் பறக்கிற போது மண்ணுலையே வேதம் பாக்குற அடஞான சூனியே தாண்டவன்னு எவனு இங்க இல்ல. அட மனித விண்டமே மேல் ஜாதி இன்னும் எவனு இங்க இல்ல. ஏறு பிடிச்சு உழுதாதாண்டா உனக்கு கிடைக்கும் சோறு. சாணி மிதிச்சு உழவம் உழைச்சாதாண்டா உனக்கு உணவு. 1000 கைகள் நெசவு நெஞ்சாத்தான் உனக்கு உடுத்த துணி இருக்கும். 1000 கைகள் செங்கல் மண்ணு சுமந்தாத்தான் வீடு கிடைக்கும். ஜக்கம்மா 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 கண்ண தோறந்து வாரம்மா. பூமியின் மேலே நியாய தர்மம் எங்கே போச்சம்மா. தாயே மனுஷ மனசு மாறி போச்சம்மா. கங்கை யமுனை கிருஷ்ணா கோதாவரி அமராவதி என்று நதிகள் ஓடி கடலில் கலக்குது. இவன் சுயநலத்தாலே தண்ணீர் எல்லாம் வீணா போகுது. பாவம் பெருகியதாலே ஆறெல்லாம் வறண்டு போகுது. ஹரிஜன திராவிட பிராமண முஸ்லீம் கிறிஸ்தவன் எல்லாம் ஒரு ஜாதி. நெத்தி வேர்வை சிந்தி உழைக்கும் மனுஷனே உலகத்தில் உயர்ந்த ஜாதி. உன்னை போல அடுத்தவன நினைக்கணும் அதுதான் நமக்கு நீதி. சரி பார்ப்புதை பார் நாற்றம் பொறுக்காம செத்த பின் கிடைக்கும் நீதி. ஜக்கம்மா 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 கண்ண தோறந்து வாரம்மா. பூமியின் மேலே நியாய தர்மம் எங்கே போச்சம்மா. தாயே தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லம்மா. செருப்பு தக்கிறவனு சட்டம் பேசுறவனும் சமம் என்று சட்டம் சொல்லுது. இருந்தும் கூட நீதிமன்றத்துக்கு நீதி கிடைக்கவில்லை. நீதி சொன்ன பின்னும் விவசாயிக்கு தண்ணி கிடைக்கவில்லை. நாட்டை ஆளுறவன் நாட்டை மதிக்காட்டி குடிமகை எப்படி மதிப்பான். பதவியில உள்ளவங்க பகல் வேஷம் போட்டா பாட்டாளி சும்மாவா இருப்பான். கொண்டி குடிசையில நிற்கும் மனுஷனுக்கு எப்படி கிடைக்கும் நீதி. குண்டு கோவணத்தில் இருக்கும் மனுஷனுக்கு எப்படி கிடைக்கும் நீதி. ஜக்கம்மா 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 கண்ண தோறந்து வாரம்மா. பூமியின் மேலே நியாய தர்மம் எங்கே போச்சம்மா. தாயே நல்ல காலம் பொறக்க செய்யம்மா. வச்சுக்கிறியா? வாங்கிக்கிறானுங்க, காசு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறானுங்க. என்ன இது மதுரை வீர மாதிரி ஒருத்தன் குதிரையில? என்னங்க சர்க்கஸ் கொட்டாயில இருந்து குதிரையில வந்துட்டீங்களா? இல்ல பீச்ல இருந்து சுட்டுட்டு வந்துட்டேன். விளையாடுறீங்க. டோக்கன் போடியா? எதுக்கு? குதிரைக்கு. குதிரைக்கா? ஏங்க இந்த காரு சைக்கிள் ஸ்கூட்டர் இதுக்கு தாங்க டோக்கன், குதிரைக்கு கிடையாதுங்கிற. என்ன சைக்கிளுக்கு டோக்கன் போடுவ, ஸ்கூட்டருக்கு போடுவ, காருக்கு போடுவ, குதிரைக்கு போட மாட்டியா? இங்க பார், இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி குதிரை தான் வாங்கணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அரேபியால இருந்து பெட்ரோல் வரும். அப்புறம் பங்கில எல்லாம் பெட்ரோல் கிடைக்காது, நாக்கு தான் வலிக்கணும், புழுக்கட்டு வைப்பாங்க. குதிரைக்கு டோக்கன் போட்டு வை, காசை வந்து தரேன். எனக்கு எதிர் சிரிப்பா? குடியா போயான்னு சொன்னல. என்னங்கடா பகல் கொள்ள இருக்குது? 7 ரூபா டிக்கெட் 20 ரூபாய்க்கு வைக்கிறா? நான் மாமல் கூட்டத்துல படுற பாட்டு எனக்கு தான் தெரியும். போயா. என்னடா டபாக்கிறீங்க? வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. டேய் இப்போ என்னன்ற? இது ஏரியா. போலீஸை பத்தி என்கிட்டயே சொல்றியா நீ? வேற ஆள பாரு. போடா டேய். என்னங்க சண்டை? அநியாயம் சார். 7 ரூபா டிக்கெட் 20 ரூபாய்க்கு விக்கிறா சார். போலீஸுக்கு மாமூல் நீ தாரியா? இல்ல தியேட்டர் மேனேஜருக்கு பங்கு தான் தாரியா? அவள 6 வரைக்கும் காலையில 5 மணிக்கு வந்து நிக்க வேண்டியதாண்டா. போடா. அத்தை உன்ன மாதிரி ஊருக்கு வரந்தா போதா அத்தை. சரி ஒரு 4 டிக்கெட் கொடு. எனக்கு ஒண்ணு போதும். இந்த காருக்கு பக்கத்துல அக்கா நிக்குதுல, மீதி டிக்கெட் கொடுத்துட்டு காசு வாங்கிக்க. சார் நெருப்பு கொஞ்சம் கொடுங்க. ஏக்கா தொப்பி பிரமாதம் சார். என்ன சார் இது? எப்போ ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டியா அப்பவே அது உனக்கு சொந்தம். ஐயோ, உழுகிறவனுக்கு நிலம் சொந்தம், குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம், ஆசைப்படுறவனுக்கு அந்த பொருளே சொந்தம். கவர்மெண்ட்ல இப்படி ஒரு சட்டம் போட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். முயற்சி பண்ணு, போராடு, கை மேல பலன் கிடைக்கும். அதோ அங்க தொப்பி போட்டு நிக்கிறாருல அவர்தான். இப்படி ஒரு இழிச்ச வாயனா உலகம் பிறந்தது சொல்லிட்டாருங்கம்மா. அட போங்கண்ணே, நாய் மாதிரி உழைச்ச என்ன பிரயோசனம்? முதலாளிக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆகுது.
கண்டக்டர் இல்லைன்னா என்ன சிரமம்னு இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டோம். டேய், இன்னைக்கு நீ டியூட்டிக்கு போகல, முதலாளி வேலையை விட்டு தூக்கிடுவாரு, கவனம் இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம், பிடிசில வேலை கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல டியூட்டில ஜாயின் பண்ண போறேன். படம் ரொம்ப சூப்பர். இன்டர்வலுக்கு அப்புறம் டக்கரா இருக்கும், இருந்து பார்த்துட்டு போங்க. ஒருத்தர் ஓடி வந்தானா சார்? அது நான் தான். போங்க சார், போய் சொல்றீங்க சார். பஸ்ல கண்டக்டர் அடிச்சு ஒருத்தங்க ஏமாத்திட்டான் சார். சாப்பிட்டு டிக்கெட் எடுக்கிறேன்னு சொன்னேன், டிக்கெட் எடுத்துட்டு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு கையில இருந்ததெல்லாம் புடிக்கிட்டு போயிட்டான். படிக்குது சார். என் வாழ்க்கையில இப்பதான் 500 ரூபாய் பார்த்தேன், புடிங்கிட்டு சில்லற கூட கொடுக்காம போயிட்டான் சார். எங்க அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லை. ச்சே, அந்த காலத்துல தாத்தா செஞ்சது பேரனை சேர்ந்தது, அப்பன் செஞ்சது மகனை சேர்ந்தது. இந்த காலத்துல அவன் செய்யறது அவனையே சேருது. காலையில நீங்க எல்லாம் எவனை ஏமாத்துனீங்களோ இப்ப உங்களை ஒருத்த ஏமாத்திட்டு போயிட்டான். எனிவே நான் தெருவுல 2 கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுல R2க்கு வந்து கம்ப்ளைண்ட். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் அப்படித்தான் ஒழுக்கமா இருந்தா 200 அடிக்கு கட் அவுட் வைக்க போறீங்க, இல்ல காலைல விழுந்து வந்து எதிர்க்க போறீங்களா? போங்கடா, போடா. இந்த பக்கம் ஒரு திருடன் போலீஸ் ட்ரெஸ்ல ஒருத்தன் போனானா? இப்பதான் சார் வந்தாரு, அதோ போறாரு பஸ்ல. போலீஸ் மாமா. வீட்டுல பொம்பளை இருக்கா, அவ பாத்துக்குவான்னு நினைச்சேன். பொம்பளைங்க நிர்வாகத்துல போலீஸ்காரன் வீட்லயே திருடு போகுது. இன்னும் என்னென்ன போதோ. நல்ல வேலை அண்டர்வேரை காய போடலாம்னு நினைச்சேன். நான் இப்பதான் போர்டே வச்சுட்டு வர்றேன், அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டியா? துட்டாவது கொடுப்பியா? துட்டா இந்த அல்வா. மணி அடிச்சா சோறு, ஹோட்டல் எல்லாம் மாமியாரு வீடு, ரோட்டுல போகும் காரு இவன் அப்பன் வீட்டுக்காரு, பூட்டிருக்கும் வீடு இவன் கொள்ளு தாத்தா வீடு, ரோட்டோர பார்தான் இவன் குடியிருக்கும் வீடு, இவன் ஒத்தியில வாழு ராஜா, 10 காசு இல்லாம பழகு ராஜா, இவர் ராஜாதி ராஜா, நீங்க ராஜா மாத்தாண்டனுங்க, கொட்ட கொத்தலும் ஏதும் இல்லைங்க, குந்தி கிட குடுத்த கூட சொந்தம் இல்லைங்க, கொல்லோட்டுங்க ராஜா வெள்ளம் கொல்லோட்டின பூமியில கொலைக்கு போக தண்ணி இல்லைங்க, பூவத்துல துணித்து வைக்க போட்டேங்க, தடி தூக்கினா இங்க தண்டக்காரன், இறக்கப்பட்டா இங்க இழுச்சவாய, மழை பெஞ்சா லாரி போகு நடக்க ரோடுல, வீட்டை சுத்தி கொசு தொல்ல தூங்க முடியல, அந்த காலம் இந்த காலம் ஆளுகிற எல்லாருமே டன்டனக்கா டனக்கினக்கா தகிடுதான், அந்த கால ராஜா மக்களை அடிமையாக்கி பாடா படித்து இந்த கால கூஜா எல்லாம் தாஜா பண்ணி காஜா போடுது ராஜாதி, இடம் ராஜாதி ராஜா, நீங்க ராஜா மாத்தாண்டனுங்க, கொத்த கொத்தலும் ஏதோ இல்லைங்க, குந்தி கிடா குடுத கூட சொந்தம் இல்லைங்க, ராஜாதி ராஜா, நீங்க ராஜா மாத்தாண்டனுங்க, நாடு காடு ஏதோ இல்லைங்க, புறம்போக்கு நில கூட சொந்தம் இல்லைங்க. மாசம் கொடகுலி வாங்கின்னு சும்மா குந்தி இருக்கிற பேமானி நான் இல்லடா, குடுத்தனக்காரங்க மேல அபிமானம் வச்சிருக்கிறவன். ஆமா, நேத்து ராத்திரி ஏதோ ஒரு கசமான வீட்டுக்குள்ள பூந்து கண்ட இடத்துல கைய வச்சுட்டானாம. ஏய், போய் பாருங்கடி, உங்க சாமான் செட்டு நகை பணம் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு. என்னடா அடி அங்க பாரு. நல்லா திட்டட்டும், பம்ப் அடிச்சாதான் காத்து வரும். இப்படி ஒரு பாவலா பண்ணா தான் உங்ககிட்ட இருந்து வாடகை பணம் வரும். இல்லனா 7ஆம் தேதி 17ஆம் தேதி 77ஆம் தேதின்னு ஜவ்வு மாதிரி இழுப்பீங்க. அட பாவி, ஆம்பளை இல்லாத நேரத்துல அடாபடி பண்ணி பணத்தை பிடிக்கிட்டு போறியா? நீ உருப்படுவியா? நீ என்ன வேணாலும் திட்டு, எனக்கு வேண்டியது துட்டு. அவன் யாரோ ரவுடி ஆட்ட இருக்கான், வாடி போலாம். நன்னா பாருங்கோ, பிச்சுமணி ஏனா பிச்சுமணி. யாரு குள்ளமணிக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி ஒரு உருவம் வருது? அடேடே, அக்கா அக்கா பிச்சுமணி, அக்கா பிச்சுமணி, அக்கா அக்கா. தொடாதே. என்ன கீழே பெரிய டப்பா? கைமுறுக்கு நோக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் இவர்தான் பண்ணினார். கைமுறுக்கா? அத்திம்பேரே பண்ணாரா? அடடடடடா. அக்கா சும்மா சொல்லப்படாது, கை வேலையில அத்திம்பேர் கிங். போத நிறுத்துடா. ஏண்டா பிச்சுமணி, பிராமணாத்துல பிறந்துட்டு இது என்னடா ரவுடி ஆட்டமா வேஷம்? அக்கா, நோக்கு விஷயமே தெரியாது.
இந்த ஊர்ல பொழப்பு நடத்தணும்னா இப்படித்தான் வேஷம் போட்டாகணும். ஏக்கா ரவுடி மாதிரி இருக்கு நீயே. ரவுடின்னு ஒரு ஜாதியா இருக்கு லோகத்துல. எல்லா ஜாதியிலும் தான் ரவுடிகள் இருக்கா. அதே மாதிரி பிராமணால நான் ரவுடி இல்லடா தோத்தாத்ரி. என்னடா என்ன வாயில ஸ்டிக்கர் ஒட்டிண்டே? என்ன வேணாம். என்ன திம்பேர் தோத்தாத்ரி எதை கொடுத்தா இப்படி வாயை புண்ணாக்கி நிக்கிறான்? பிச்சு வேணாம். ஏன் எடுக்க விடாம தடுக்கிறான்? ஒருவேளை ஸ்டிக்கர் எடுத்துட்டா ஏதாவது உண்மையை உளறிடுவானோ? அதனால நமக்கு ஏதாவது லம்பா சொத்துக்கிட்டு கிடைக்குமோ? விடப்படாது, நேக்க உருவிடுறேன். அம்மா அபித்த குச்சலாம்பா நன்னா இருக்கியம்மா. என்ன திம்பேர் இவன் வாயால தும்மினா இடுப்பு துணி எல்லாம் அதுக்கு தாண்டா பிச்சுடாதே பிச்சுடாதே சொல்லிட்டே இருக்கேன். இதுக்கு வைத்தியம் என்னத்தான் இவனை இங்க அழைச்சிட்டு வந்தோம். அர்த்தராத்திரி யாரோ கதை திறக்காளே. அம்புஜம் தெரிஞ்சிரு, எனக்கு பயமா இருக்கு. அப்பா அம்மாவை எழுப்பாத. தூக்கத்துல எழுப்புனா அம்மாவுக்கு கோபம் வரும்னு உனக்கு தெரியாதா? அம்மா அடிப்பா. ஐயோ இத வேற சொல்லி என்ன பயமுறுத்துறாளே. அப்பா திருட ரொம்ப நன்னா இருக்கான். தூங்கறச்சே குடும்பம் ரொம்ப லட்சணமா இருக்கு. அத்திம்பே ஏன் அர்த்தராத்திரில இப்படி அலறேள்? அடடே நீங்களா? வாங்க வாங்க. என்ன இது வீட்டை லாஜ் ஆக்கிட்டியா? தலைக்கு எவ்வளவு வாங்கினா? ஐயோ நீங்க தப்பா நினைச்சிட்டேள். இவெல்லாம் என்னுடைய பந்துக்கள். இது என் அத்திம்பே, அது என் அக்கா. நீங்க மேல படுத்துங்க. படுத்துட்டல. டேய் யாரா இந்த கம்பனாட்டி? ஐயோ அத்திம்பே, நீங்க கம்மநாட்டின்னு சொன்னது அவன் காதுல விழுந்தா அக்கா விதவை ஆயிடுவா. ஆயிட்டு போட்டுமே, நானே ஒண்ணு ஹோட்டல் சாப்பிட்டுக்கிறோம். எதுக்கு ஒரு நியாயம் இருக்கோ இல்லையோ? என்னடா இது பிரகச்சன பெப்பேம்பா அதே மாதிரி பெப்பேன்னு முடிச்சுட்டு இருக்கிய. யாரோ ஒருத்தன் நம்ம ஆத்துக்குள்ள வந்து படுத்துட்டு இருக்கா. அவனை என்ன ஏதுன்னு நீ கேட்கப்படாதோ? கேட்காம இருப்பேனோ? கேட்டேன். ஏண்டா எங்க ஆத்துல வந்து படுக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அதுக்கு உண்டான பிளாஷ்பேக் தெரியுமோ? ஏயா என்னைக்கோ உன் தாத்தா தேவஸ்தானத்துல வேலை செஞ்சனால கவர்மெண்டா பார்த்து கொடுத்த வீடு இது. உன் தாத்தா செத்தவன உங்க ஒப்பம் திருப்பி கொடுத்துருக்கணும். ஒப்பம் செத்தவன நீயாவது திருப்பி கொடுத்துருக்கணும். வம்சா வாரியா கவர்மெண்ட் ஏமாத்துறீங்கல்ல. இந்த நாட்டின் குடிமகன் நான் தாங்கனா என்னையா? அதான் உயிரோட இருக்க. என்னையா இங்க செத்தா? ஏற தெரியுது இறங்க தெரியாதா? உனக்கு வேற தனியா வெத்தலை வைக்கணுமா? வாடா. வந்த இடத்துல வாடாப்படான்னு பேசலாமா? என்ன வந்து தொலைடா. வரணும்ல படம் எடுக்கிறத பத்தி என்னைக்காவது பேசிக்க. உன் வேலையை தானே. வாங்க வக்கீல் சார். வணக்கம்மா. வணக்கம். சுப்பிரமணியம் இருக்கானா? இருக்காரு. சார் யாரு? இவனா ஃப்ரெண்டுன்னு சொன்னா இல்ல வேலைக்காரம்மா, வேலைக்காரன்னு சொன்னா இல்ல ஃப்ரெண்டுமா. ஊரு நல்ல இவனோட பெரிய தொல்லை. தொல்லைக்கு உண்டோ தொகையழகு? யாம் இருக்க கல்லில் வைத்த கொலை. அரைஞ்சு பல்ல கழட்டி போடுவேன். பட பேசாம. ஒண்ணு இல்லம்மா, இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் இல்ல, ஆமா, அத தப்பா எடுத்துட்டாங்களாம். அத அதே பிஆர் பந்துரு வச்சு சரியா எடுக்கிற வரைக்கும் விட போறது இல்லைன்னு என் உயிரை வாங்கிட்டு இருக்கிறான். சரி சரி உட்காருங்க, காஃபி சாப்பிடலாம். வாங்க வாங்க வக்கீல் சார் வாங்க. சும்மா பேசினா சுவாரஸ்யம் இருக்காது, சாப்பிட்டுட்டே பேசுவோம். நானே கல்யாண சாப்பாடு விஷயமா தான் பேச வந்திருக்கேன். பையனை போட்டோல எப்படி இருக்கான்னு பார்த்து சொல்லு. பையன் யாரு? பார்க்க லட்சணமா அழகா இருக்கானே. பேரு ரவிசங்கர். ஆஸ்திரேலியாவில் டாக்டர் வேலை பார்க்கறான். என் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன். எதுக்கும் ராதிகாவுக்கு ஒரு தடவை இந்த போட்டோவை காட்டு. பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருந்தா நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை பிடிச்சிருவோம். இப்ப என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? அவ சின்ன பொண்ணு தானே. இன்னும் 3 வருஷம் போனா அவ காலேஜ் படிப்பை முடிச்சிருவா. கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை பொண்ணுங்க காலேஜுக்கு போகல. பொண்ணை பெத்தவங்க ஆஸ்திக்கு காடினா என்னையும் பொண்ணுக்கு காடினா உன்னையும் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது விஷயமா சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆபரேஷனுக்கு முன்னால கண்குளிர அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு ஆஸ்தி அந்த பொண்ணுகிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். நாமளே பேசிட்டு இருக்கிறத விட பொண்ணோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் யூ ஆர் கரெக்ட். ஜானு ராதிகா வர சொல்லு. வக்கீல் சார் வரதுக்கு முன்னாடியே வெளியே புறப்பட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, காலேஜ் இருக்காது, பொண்ணை பார்க்கலான்னு வந்தேன். தினமும் இப்படிதாங்க. வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா. காலேஜ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வர மாட்டா. சாயங்காலம் 6:30 ஆயிடும். இவரோ கண்டுக்கவே மாட்டாரு. கண்டிக்கிற அளவுக்கு ராதிகா எந்த தப்பும் பண்ண மாட்டா.